சேலம் மாவட்டம் எடப்பாடியில் புகழ்பெற்ற பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டத்தின் முக்கிய நிகழ்வான சத்தாவரணத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை நிலை சேர்த்தனர். விழாவின் இறுதி நாளில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு அங்கு அமைக்கப்பட்டிருந்த ராட்டினங்களில் விளையாடி மகிழ்ந்தனர். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு கரூர் மாவட்டத்தில் அரசு கலை கல்லூரி உட்பட 5 மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. இதில் மொத்தம் 597 மாணவர்கள் மற்றும் 1162 மாணவியர்கள் கலந்து கொண்டு தேர்வை எழுதினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை SPK பள்ளிகளில் அமைக்கப்பட்டிருந்த மையங்களில் 966 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர். ஹால் டிக்கெட் மற்றும் ஆவணங்கள் தீவிர சோதனை செய்யப்பட்ட பிறகே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். பெற்றோர்கள் காத்திருக்க தனி மண்டபங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் மங்கம்மாள் சாலையில் 2 கரடிகள் உலா வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குடியிருப்பு பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான குமரி சன்செட் பாயிண்ட் அருகே உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் ஊர் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டதால் வெளிநாட்டு பயணிகள் தங்கும் விடுதிகளை காலி செய்து வெளியேறிய நிலையில் தீயை அணைக்க வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி அம்மனுக்கு பால், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பெண்கள் புனித தீர்த்தம் எடுத்து வழிபாடு செய்ததோடு அங்குள்ள சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டலை தொடர்ந்து 3வது முறையாக வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் துருவன் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. இதனால் ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பெரும் அச்சத்தில் இருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் தேசிய தேர்வு முகமை விதிகளின்படி நீட் தேர்வு நடைபெற்றது. தேர்வு எழுதும் மாணவர்கள் தீவிர சோதனைகளுக்கு பின் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலை சீர் செய்ய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் கராத்தே பயிற்சி மைய மாணவர்கள் 45 கிலோ மார்பிள் கல்லை வயிற்றில் வைத்து உடைத்தும் 200 கிலோ புல்லட் பைக்கை உடலில் ஏற்றியும் சாகசம் செய்தனர். பிளாக் பெல்ட் வழங்கும் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்நிகழ்வு காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து நீட் தேர்வு எழுத வந்த மாணவி பேருந்து தாமதத்தால் தவித்தபோது பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் அவரை தேர்வு மையத்திற்கு அழைத்து வந்து உதவினார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாணவியின் தோடு மற்றும் கடிகாரத்தை விரைவாக அகற்ற உதவி செய்து சரியான நேரத்தில் அவரை தேர்வு அறைக்குள் அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் 5736 மாணாக்கர்கள் பங்கேற்ற நீட் தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க தேர்வு மையங்களில் முதன்முறையாக 5G ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டன. மெட்டல் டிடெக்டர் சோதனை மற்றும் பயோமெட்ரிக் பதிவுகளுக்கு பிறகு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேர்வு மையங்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கச்சிக்கட்டி பகுதியில் தனது பெயரில் கிளினிக் நடத்தி வந்த 62 வயது ஜெயா என்பவர் முறையான மருத்துவ படிப்பு இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்துள்ளது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவர் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேங்கத்தில் மே தினத்தை முன்னிட்டு லாரி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடத்தப்பட்டன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட அணிகள் இதில் பங்கேற்ற நிலையில் இறுதிப் போட்டியில் சென்னை 11 அணி அம்பத்தூர் அணியை வீழ்த்தி முதலிடத்தை பிடித்தது. வெற்றி பெற்ற 8 அணிகளுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன.
சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சக்கரை செட்டிப்பட்டி பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற சுமார் 65 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் அதிவேகமாக வந்த ரயிலில் மோதி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். அவரது உடலை மீட்ட ரயில்வே போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இது விபத்தா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாநகரை தூய்மைப்படுத்தும் நோக்கில் செயல்படும் மாசில்லா திண்டுக்கல் இயக்கம் மற்றும் தனியார் பள்ளி இணைந்து மாணவர்களுக்காக 8 வகையான விளையாட்டு மற்றும் கலை பயிற்சிகளை தொடங்கியுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தொடங்கி வைத்த இந்த முகாமில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு மே 23 வரை கபடி, சிலம்பம், யோகா உள்ளிட்ட பயிற்சிகளுடன் இலவச சீருடை மற்றும் சிற்றுண்டிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மஞ்சள் ஏலத்திற்கு 6455 மூட்டைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஒரே நாளில் 5.78 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இதில் பனங்காளி மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 36,609 ரூபாய்க்கும், உருண்டை ரகம் 15,239 ரூபாய்க்கும் விற்பனைக்கானது. கடந்த வாரத்தை விட சில ரகங்களின் விலை உயர்ந்திருப்பது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.